ஒரு சிலர் ஏன் வாழ்நாள் ஃபுல்லாக கெட்டவங்களாவே இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இந்த குட்டி அவதார தேடி ஜூகோ அப்படின்றவன் தன்னுடைய 3 வருஷத்தையும் மழையிலையும் பனியிலையும் துளியும் யோசிக்காம இவனை கண்டே பிடிச்சி தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா நம்ம குட்டி அவதார கண்டுபிடிச்சிடறான் பனிமலையில. அப்ப நம்ம ஜூகோவும் அவதார பிடிங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் ஏவி விட அவனுங்க எல்லாம் சர மாதிரியா கீழே விழுறாங்க. ஏன்னா நம்ம குட்டி அவதார் தான் ஏர் பெண்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பனி பிரதேசத்துல இருக்கவங்க எல்லாம் டே நீ வெளியே போட அவதார ஏன்டா பிடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டுறாங்க. இந்த ஜூகோன்ற பையன் ஏன்டா அவதாரா இவ்வளவு கஷ்டப்பட்டு பனியிலையும் மழையிலையும் தேடி தன்னுடைய 3 வருஷத்தை இப்படி வேஸ்டா கழிக்கிறானே அப்படின்னு பாக்குறீங்களா? தன்னுடைய அப்பா ஃபயர்லேண்டோட கிங் ஆகணும்னு நீ நினைச்சீனா, அது மட்டும் இல்லாம நீ என் வாரிசு அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீனா, நீ அவதார பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் என் மகன் அப்படின்ற மாதிரி சொல்லி கௌரவப்படுவேன். அது மட்டும் இல்லாம உனக்கு அரசாட்சியும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல எல்லாரும் அவதார பிடிச்சி கட்டி போட்டு தானே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய வில்லங்க நம்ம அவதார பிடிக்கிறதுக்காக தொலைவிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல நம்ம அவதார ஒரு ஜெயில பிடிச்சி வச்சு கை காலு எல்லாத்தையும் சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கெட்டவனுக்கு 4 பேர் இருந்தா நல்லவனுக்கும் 4 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எவனோ ஒருத்த முகமூடி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக எங்கேயோ இருந்து வரான். சேஃபா காப்பாத்தி கேட்டை விட்டு வெளியும் கூட்டு போயிடுறான். அந்த மாதிரி சமயத்துல ஏதோ ஒரு அம்பு வந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இவனோட மண்டையில அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுறான். அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம ஜூகோ தான். அப்பதான் தெரிய வருது இவன் கெட்டவன்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளாதான் இவனை கெட்டவனா நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நம்ம ஜூகோக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சி தான் ராணியாவும் ராஜாவும் தன்னுடைய நாட்டை ஆளணும் அப்படின்ற மாதிரி முடிவு செஞ்சு தன்னுடைய அப்பா சதி வேலையை தீட்டி இந்த பையனை நாட்டை விட்டே துரத்திருப்பாரு. இந்த விஷயம் எப்படி ஜூகோவுக்கு கடைசீட்ல தெரிய வரும்னா, அந்த ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கமாண்டர் கடைசீட்ல சாக போற தருவாயில உண்மை சொல்லிடுவான். அந்த சமயத்தில் தான் ஜூகோவுக்கும் உண்மை என்னன்றது தெரிய வரும். ஒரு சிலர் சூழ்நிலையால கூட கெட்டவங்களா மாறலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.